Alhamdulillah Rabbil Alamin. Nahmadullah al-Alim wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allah ta'ala tahqiqan fi kalami inna Allah wa malaikatahu yusalluna ala an-nabi ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli wa sallim ala rasulika sayyidina wa nabiyyina wa maulana Muhammadin nuril anwari wa sirril asrari wa sayyidil abrar. அல்ஹம்துலில்லாஹ், நபிகளாருடைய ஒரு சுன்னத்தை பேணியவனாக இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு வழங்கப்பட்ட மிக பெரும் ஒரு அருட்கொடையாக திகழும் சலாத்தினை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்போ இவ்வளோ பேர் பேசினாங்கல்ல, அவங்க எல்லாருமே பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்து ஓதுனாங்க. என்னது? இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. என்ன அர்த்தம்? நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு தடவை ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யாசர் மௌலா கூட சொன்னாங்கள் அல்லவா, தன்னுடைய அடியானுக்காக எந்த அமலாக இருக்கட்டும், எந்த அமலாக, தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எந்த அமலை எடுத்தாலும் அந்த அடியான் மட்டும்தான் செய்வான். தவிர இறைவன் எந்த அமலை எனக்கு உரியது என்று சொல்ல மாட்டான். ஆனால் குர்ஆனிலே அவன் கூறிய ஒரு வார்த்தை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நானும் ஸலவாத்து சொல்லுகின்றேன், என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள், நீங்களும் ஸலவாத்து சொல்லு என்று சொன்னால் அந்த ஸலவாத்துடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த ஸலவாத்துடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்கும்? வரலாற்றில் தஃசீரில் எப்படி பதிவு செய்வாங்க இந்த ஆயத்துக்கு? ஒரு தந்தையும் ஒரு மகனும் ஹஜ்ஜுக்கு செல்லுவாங்களாம். செஞ்சுட்டு திரும்ப வர்ற வழியில் அந்த தந்தை வஃபாத் ஆகிடுவார். அந்த தந்தை வஃபாத் ஆகிடுவாங்க. வஃபாத் ஆனதற்கு பிறகு எங்கே ஹஜ்ஜு செஞ்சுட்டு ரிட்டர்ன் ஆகிற நேரத்தில் வஃபாத் ஆன பொழுது அவங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்ணங்கருப்பாக இருண்ட நேரத்தில் அவங்க முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த இருந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா அவனுடைய மகனுக்கு தூக்கத்தை கொடுக்குறான். அல்லாஹ் தாலா அந்த மகனுக்கு தூக்கத்தை கொடுக்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல வந்து அவங்களுடைய தந்தையை என்ன செய்றாங்க, அவங்களுடைய பொற்கரங்களால் அவங்களுடைய உடம்பை தடவுறாங்க. அவங்களுடைய முகம் எல்லா உடம்பு பிரகாசமாகுது. இந்த நபருக்கு ஒன்றுமே புரியலை. யார்? கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த நபருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா ரசூல்லா வந்தாங்க, தடவுனாங்க, உங்களுடைய முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்கே, இது எப்படியாவது கேட்டே ஆகணுமேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொடர்ந்து ஓடுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், என் தந்தை இவ்வளவு இருண்ட நேரத்தில், இவ்வளவு அசிங்கமான நேரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த நிர்மத்து, அதனுடைய காரணம் என்ன என்று நபிகளாரிடம் அந்த நபர் கேட்டபொழுது நபிகளார் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் உன்னுடைய தந்தை ஏராளமாக பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் செய்த ஒரு நன்மை, அவர் செய்த ஒரு காரியம், என் மீது எந்த நிலையிலாக இருந்தாலும், அவர் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எந்த நிலையில் என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பார். ஆகையால் அவருக்காக நான் அல்லாஹ்விடம் துஆ செய்து அவருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னித்து அவருக்கு இந்த பாக்கியம் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஸலவாத்துக்கு எந்த ஒரு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கும், எவ்வளவு இந்த வாழும் காலமெல்லாம் எல்லா நேரத்திலையும் பாவத்தால் மூழ்கிற ஒரு நபருக்கு ஸலவாத்துங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தால் அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு மரண தருவாயில் மரணித்ததற்கு பிறகு அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொன்னால் அந்த ஸலவாத்தை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய மூச்சு பெறுகின்ற வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஸலவாத்துடைய மகிமையை ஏராளமாக சொல்லுவாங்க. நம்ம கூட தெரிஞ்ச ஹதீஸு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எத்தனை மணல் துளிகள் இருக்குது என்னால் எண்ணிவிட முடியும்.
எத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது என்னால் எண்ணிவிட முடியும். எத்தனை மரங்கள், எத்தனை அந்த மரத்தில் உள்ள கிளைகள், எத்தனை இலைகள் இருக்குது என்பதை கூட என்னால் எண்ணி சொல்லிவிட முடியும். ஆனால் உங்கள் மீது ஒரு நபர் ஸலவாத்து சொன்னால், உங்கள் மீது ஒரு நபர் ஸலவாத்து சொன்னால் அதனுடைய நன்மை என்னால் கணக்கிட முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கேட்ட துவா, யா ரசூலல்லாஹ் உங்கள் பெயர் நினைவு கூறப்பட்டு, உங்கள் பெயர் நினைவு கூறப்பட்டு உங்கள் மீது எவரேனும் ஸலவாத்து செல்லவில்லை என்று சொன்னால் அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று துவா செய்தவர்கள் யார்? இந்த ஒட்டுமொத்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு ஆமீன் சொன்னவர்கள் இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அவங்களுடைய பெயர் சொன்னாலே ஸலவாத் ஓதுவது நம் மீது முக்கிய கடமை. இன்ஷா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அதெல்லாம் சொல்லணும். எதுக்கு நான் அடிக்கடி இன்ஷா அல்லாஹ் சொன்ன தெரியுதா? இன்ஷா அல்லாஹ் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன் தெரியுதா? வரலாற்றில் இப்படி பதிவு செய்வாங்க. ஒரு நபர் வர்றாரு, ஒரு நபர் ஒரு பாதையில் வரும்போது இன்னொரு நபர் கேட்குறாரு, எங்கப்பா போகிறேன்? இன்னும் ஒரு வேகமாக போகிறாரு, எங்கே போகிறான்னு கேட்குறாரு, எங்கப்பா போகிறேன்? நான் மாடு வாங்க போகிறேன், நான் மாடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நபர் சொல்கிறாரு, சரிப்பா மாடு வாங்க தானே போகிறேன், இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவேன். அதையே நான் சொல்லணும்? கையில் காசு இருக்குது, கடையில் மாடு இருக்குது, நான் போய் மாடை வாங்கிட்டு வர போகிறேன், இதுக்கே நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிறாரு. சரிப்பா கையில் காசு இருக்குது, கடையில் மாடு இருக்குது, அது இருக்கட்டும், நீ ஒரு வார்த்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லுப்பா. இவர் சொல்ல மாட்டிருக்காரு. சரிப்பா போயிட்டு வா, நல்லபடியாக மாடு வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. இவர் போயிட்டு திரும்ப வர்றாரு கொஞ்சம் நேரம் சென்று. இந்த நபர் கேட்குறாரு, பார்த்தா மாடை காணோம். இந்த நபர் கேட்குறாரு, என்னப்பா மாடை காணோம், நீ மாடு வாங்கத்தானே போனேன் அப்படின்னு கேட்கும்போது நபர் சொல்கிறாரு, நான் வந்தேனா இன்ஷா அல்லாஹ், உன்கிட்ட வந்தேனா இன்ஷா அல்லாஹ், நீ இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொன்னியா இன்ஷா அல்லாஹ், நான் மாடு வாங்க போனேன் இன்ஷா அல்லாஹ், என்கிட்ட காசு இருந்தது இன்ஷா அல்லாஹ், மாடு வாங்க போனதில் காசை காணேன் இன்ஷா அல்லாஹ், திரும்பி வந்துட்டேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ சாதாரண ஒரு மனிதர் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அதை சொல்லாததன் காரணமாக அவருடைய காரியம் முழுக்க கெட்டுச்சா? சாதாரண மனிதருக்கு மட்டுமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் யகூதிகள் கேட்ட ஒரு கேள்விக்கு நாளே சொல்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மறந்ததன் காரணமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 40 நாட்கள் வகி தடை செய்யப்பட்டது. 40 நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் வஹி இறக்குறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலு ஸாலிக இல்லா இன்ஷா அல்லாஹ். நீ எதையுமே நாளைக்கு சொல்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை இருந்தால் தான் உங்களால் சொல்ல முடியும். ஆக நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, இந்த இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளுடைய பழக்கத்தில் கொண்டு வரணும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு எனது உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.